அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். ஐ எம் ஹாஜரா ஃப்ரம் இலங்கை சமையல். நாம் இன்றைக்கி ரொம்பவுமே குயிக்காக மாவு பிசையாமல் ரொம்ப ஈஸியாக இந்த ஹஜ் பெருநாளைக்கு எப்படி குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறது சொல்லி வாங்க பார்க்கலாம். இனி குலாப் ஜாம் பண்ண முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க அண்ட் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ சேர்த்து இதோட 3 ஏலக்காய் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து சீனி ஃபுல்லாக இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகும் அளவுக்கு நாங்கள் கொதிக்க விட வேணும். இப்போ இது போல் நல்லா 5 நிமிஷம் கொதித்து வர விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நாங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு வந்து நாங்கள் நூல் பதம் பாகுப்பதம் ஒன்றும் பார்க்குறதில்ல, லேசாக கைக்கு ஒட்டுறமாக இருந்தாலே போதும். அப்போ நாங்கள் ஸ்டவ்லேருந்து வந்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்கும். குலாப் ஜாமுன் பண்ண நான் இன்றைக்கி பான் தான் எடுத்திருக்கேன். அதுவும் அரைவாசி ஒரு பானில் பாதி. இப்போ அந்த பானை எடுத்து இப்போது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அந்த பானில் இது மாதிரி ஓரம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். அதை சேர்க்கல. இப்போ நாங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பானை வந்து கிரைண்டரில் போட்டு இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்ததும் ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இதை பிசைஞ்சு எடுத்ததுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன். அரை கப் இன்னும் குறையத்தான் எனக்கு நிறைய போகலை ஃப்ரெஷ் மில்க் வந்து. இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கலைன்னா பசும்பால் அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு வீட்டில் பொதுவாக எல்லா வீட்லேயும் மில்க் பவுடர் இருக்கும். மில்க் பவுடர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்து பால் மாய் கரைச்சி எடுத்து இதுக்கு சேர்த்துக்கொள்ளவும் முடியும். இப்போ பாருங்கள், ரொம்ப குயிக்காக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து இது மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்ததும் இது குட்டி குட்டி போல் பிடிச்சு எடுத்துக்கவும் வேணும். இது வந்து ரொம்ப பெருசாக பிடிக்காமல் ஓரளவு சைஸில் குட்டியாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் மீதி இருக்க குலாப் ஜாமுன் உருண்டையெல்லாம் பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள ஒரு தவாவில் நல்லா தண்ணி தெளியறதும் இல்லாமல் நல்லா தவா நல்லா ஹீட் ஆனதும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இப்போ இது போல் தான் ஒரு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கொண்டேன். நான் மொத்தம் 20 உருண்டையாக குலாப் ஜாமுன் பிடிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ நல்லா எண்ணெய் ஹீட்டாகி வந்ததும் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு குலாப் ஜாமுன் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும். நிறைய பேர் சொல்கிற விஷயம், நாங்கள் குலாப் ஜாமுன் பண்ண குண்டு குண்டாக அழகாக வராது, குயிக்காக வெடிக்கிறேன் ஏன்னு தெரியலை. நாங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணும்போது நிறைய சேர்த்துக்கொள்கிறோம், எங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இனி நாங்கள் நிறைய சேர்த்து ஃப்ரை பண்ணவே வேணாம், ஒரு 6-7 சேர்த்து தான் ஃப்ரை பண்ணிக்கொள்ளவும் வேணும். தவாவில் வந்து அதை சேர்த்தும் நாங்கள் ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணது அளவுக்கு இடமும் இருக்க வேணும். அப்போ தான் வெடிக்காமல் இன்னும் அழகாக வரும். இப்போ நான் 7 சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துனதுலேருந்து இது போல் நான் ஸ்பூனை விட்டு ஸ்லோவாக தான் இது மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்போ இன்னும் வெடிக்காது. குலாப் ஜாமுன் ஃப்ரை ஆகும்னு சொல்லி இப்படி விடும்போது தான் எங்களோட குலாப் ஜாமுன் குயிக்காக வெடிக்கிறேன். அதுக்காக வேண்டியது தான் இப்படி கோல்டன் கலர் ஆகும் வரங்காட்டி ஸ்பூனை போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும். இது வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி கோல்டன் கலராகி வந்திருக்குன்னு லேசாக ஃப்ரை ஆகி வந்தது ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ பாருங்கள், ரொம்பவும் அழகாக நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு, ஒரு வெடிப்பும் இல்லாமல். இப்போ நாங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் வந்து இதை சேர்த்துக்கொள்ள வேணும். இது போல் தான் மீதி இருக்க எல்லா குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ சுகர் சிரப்பை வந்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும் வேணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து எடுக்கும்போது லேசாக தண்ணி மாதிரி தான் இருந்தது, பட் நல்லா கோல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு திக்னஸாக இருக்குது.
இப்போ நாங்கள் வந்து இதோட குலாப் ஜாமுன் எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ குலாப் ஜாமுன் சேர்த்ததும் நாங்கள் வந்து இதை வந்து மா பிசைஞ்சு பண்ணுற குலாப் ஜாமுன் வந்து ஒரு 8 hour அளவு நாங்கள் ஊற வைக்க வேணும் சுகர் சிரப்பில். அப்போ தான் இன்னும் நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதால் பண்ணும்போதே 8 hour எல்லாம் வைக்க தேவையில்லை, ஒரு 4 hour வச்சாலே போதும். ரொம்ப அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனி உங்களுக்கும் ஒரு வெடிப்பும் இல்லாமல் அழகாக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் பண்ண முடியும். இனி இந்த ஹஜ் பிறநாளுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறேன்டா அண்ட் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. டேக் கேர், பாய்.